உன் வாழ்க்கையை பிசாசு அழிச்சிடுறா, இல்லாமாக்கிடுறா, உலக பாவத்தை காமிச்சு கொடுத்துடுறா. ஏன் நீ மட்டும் லவ் பண்ணாம இருக்க? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லு. உலகத்துல மனுஷனா இருந்தா லவ் பண்ணணும், உன்னை கொல்லணும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கணும், கைத்தட்டு. சிலருக்கு பிடிக்காதுதான் நான் பேசுறது, கஷ்டமா தான் இருக்குது. இன்னைக்கு நல்ல செய்தியா சொல்லி இருக்கணும் தான், இதை விட பெரிய நல்ல செய்தி வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நீ ஏன் லவ் பண்ணாம இருக்க? ச்சே, உனக்கு சினிமா இதுவரை தெரியாதா? ச்சே, நேற்று இந்த பிள்ளைகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டு எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியாது, கொஞ்சம் பார்த்துருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஓ அப்படியா, இதுதானே ட்ரெண்ட். இப்போ இப்படியெல்லாம் உலகத்துல இல்லைன்னு சொன்னா, படிக்க போன பிள்ளை, காலேஜுக்கு போன பிள்ளை, ஓ பிள்ளையை விட்டுறாத, குடும்பத்தை விட்டுறாத, ஓ புருஷனை விட்டுடாத, மனைவியை விட்டுடாத. கிறிஸ்து உருவாகி இருக்கிற குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வளரட்டும். ஒரு நாள் ஜெபிச்ச குடும்பம் 2 நாள் 3 நாள் 4 நாள் உபவாசி ஜெபி ஆராதனை செய். வாலிப செல்வங்களே, கிறிஸ்து உங்களில் உருவாகி இருப்பதை பார்க்கலும் பெரிய பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை. வாலிப செல்வங்களே, வாலிப பிள்ளைகளே, கொண்டாடுறதெல்லாம் தப்பு இல்லை, நல்லா கொண்டாடிக்கோ. ஆனா கிறிஸ்துவின் சிந்தை உன்னில் இருப்பதாக. ஹல்லேலூயா. நீ உடுக்கிறது, நீ வெட்டுறது, நீ மாத்துறது, உன்னை திருப்பிக்கிறது எல்லாம் கிறிஸ்துவின் சாயலில் இருப்பதாக. ஹல்லேலூயா. பாவம் செய்யாதவனை பார்த்து புத்திகெட்டவன், அறிவில்லாதவன் சொல்லி நீ பழகிட்ட சொல்லாத. பாவத்தை விட்டு விலகுகிறவனை போல் புத்திசாலி ஞானி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உலகத்தை வெறுத்து உலகத்தை குப்பையாக்கி கொண்டு கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வைராக்கியம் கொண்டவனை போல் புத்திசாலி ஞானி இந்த உலகத்தில் எவரும் இல்லை. ஆகவே கிறிஸ்து உங்களில் உருவாகட்டும், கிறிஸ்து நமக்குள் வளரட்டும், இயேசு நமக்குள் பிறக்கட்டும், உலகமே நம்மை பார்க்கட்டும், இயேசு இவர்களில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லட்டும். உங்களை பார்த்தா சொல்லணும், பருப்பு பச்சை தண்ணி குடிக்கிற இவங்க முகத்தை பார்த்தா இயேசு போல